ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கூகுள் போய்க்கோங்க. ஸோ கூகுளில் போயிட்டு நம்ம வந்து ஆல்ரெடி 3 இயர்ஸ் எல்எல்பி, 5 இயர்ஸ் எல்எல்பி ப்ளஸ் வந்து எல்எல்எம் டிகிரி கோர்ஸில் வந்து சோயலுக்கு வந்து எல்லாமே வந்து டிஎன்டிஏஎல்யூ தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி அப்படிங்கிற .ac.inல வந்து நம்ம அப்ளை பண்ணியிருப்போம். ஆனால் வந்து நம்ம அஃபிலியேட்டட் லா காலேஜ் எல்எல்எம் டிகிரி கோர்ஸ்க்கு வந்து இந்த வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ நான் சொல்ல போகிற இந்த வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணுங்கள். TNDLS அப்படிங்கிற இந்த வெப்சைட், தமிழ்நாடு டைரக்டரேட் ஆஃப் லீகல் ஸ்டடீஸ் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். கீழே வந்து சர்ச்லேயே வரும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா TNDLS.ac.in இருக்குல்ல, இதுதான் வந்து நம்ம அஃபிலியேட்டட் லா காலேஜுக்கு எல்எல்எம் வந்து டிகிரி கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு அஃபிஷியலான வெப்சைட் வந்து டைரக்டரேட் ஆஃப் லீகல் ஸ்டடீஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதான் வந்து டைரக்டரேட் ஆஃப் லீகல் ஸ்டடீஸோட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இதில் தான் வந்து அஃபிலியேட்டட் லா காலேஜ் எல்எல்எம் டிகிரி கோர்ஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து ஸ்க்ரோல் ஆகி போயிட்டுருக்கும். ஸோ இதில் வந்து லேட்டஸ்ட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இந்த சைடு வருது பாருங்கள். ஸோ இந்த லேட்டஸ்ட் நியூஸில் அப்ளிகேஷன் ஃபார் அட்மிஷன் இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ 2 லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து நோட்டிஃபிகேஷன் லிங்காக இருக்கும், இன்னொன்று வந்து அப்ளிகேஷன் லிங்காக இருக்கும். ஸோ 2 நோட்டிஃபிகேஷன்லேயே உள்ள லிங்க்கை வந்து ஒன் பை ஒன்னாக நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ செகண்ட் லிங்க்கில் உள்ள அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஆன்லைன் அட்மிஷன் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வந்து அப்ளை ஃபார் எல்எல்எம் டிகிரி கோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் அப்ளை பண்ணுற ப்ராசஸ்க்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இதான் வந்து எல்எல்எம் டிகிரி கோர்ஸ் அஃபிலியேட்டட் லா காலேஜுக்கு அப்ளை பண்ணக்கூடிய போர்ட்டல். ஸோ இதில் தான் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி அப்ளை பண்ணணும். இது வந்து டைரக்டரேட் ஆஃப் லீகல் ஸ்டடீஸுங்கிற இந்த வெப்சைட்டில் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிங்கிற வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அஃபிலியேட்டட் லா காலேஜுக்கு எல்எல்எம் டிகிரி கோர்ஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து வரும். ஸோ ஓப்பன் கொடுத்துருங்க. ஸோ இந்த டைரக்டரேட் ஆஃப் லீகல் ஸ்டடீஸில் வந்து அட்மிஷன் டு எல்எல்எம் டிகிரி கோர்ஸ் 2024 to 2025 இது வந்து 2 இயர் ஃபுல் டைம் ரெகுலர் கோர்ஸு. ஸோ நீங்கள் ரெகுலராக போயிட்டு நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது டிஸ்டன்ஸில் உள்ள கோர்ஸ் கிடையாது, ரெகுலர் கோர்ஸு. ஃபுல் டைம் ஃபுல் டே வந்து உங்களுக்கு இந்த எல்எல்எம் டிகிரி கோர்ஸ் வந்து 2 இயர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த எல்எல்எம் டிகிரி கோர்ஸ் வந்து என்னென்ன லாலாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த காலேஜில் எந்தெந்த பிரான்ச் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு பிரான்ச்சுக்கு வந்து 20 சீட் அப்படிங்கிற மாதிரி அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே வந்து சீட்ஸ் வந்து ஃபில் ஆகாது. நீங்கள் உங்களோட கட் ஆஃபில் வந்து 20 சீட்ஸ்குள்ளே வந்துட்டிங்கன்னா நீங்கள் கேட்ட காலேஜ் வந்து கிடைக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் செகண்ட் ப்ரிஃபரன்ஸாக தேர்ட் ப்ரிஃபரன்ஸாக என்ன கொடுத்துருக்கீங்களோ அதில் உள்ள காலேஜஸ் தான் வந்து கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து மொத்தமாக எத்தனை காலேஜ் இருக்கோ அத்தனை ப்ரிஃபரன்ஸையுமே வந்து என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸில் எந்த காலேஜோ அதிலேருந்து லாஸ்ட் வரை நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. ஸோ அதில் வந்து ஒரு 5 ப்ரிஃபரன்ஸுமே கிடைக்கலனாலும் 6th ப்ரிஃபரன்ஸில் உள்ள காலேஜ் வந்து அப்ளிகபிளாக இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் வந்து உங்களோட ப்ரிஃபரன்ஸை வந்து கரெக்டாக வந்து சூஸ் பண்ணணும். இதில் வந்து ப்ரிஃபரன்ஸ் வைஸாக மட்டும்தான் வந்து உங்களுக்கு காலேஜ் வந்து அலாட் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து உங்களோட கட் ஆஃப். ஸோ மெரிட் லிஸ்ட்டில் உங்களோட கட் ஆஃப் எப்படி இருக்கோ அது வைஸாக தான் ஒன் பை ஒன்னாக வந்து சீட்ஸ் வந்து ஃபில் பண்ணிட்டே வருவாங்க. அதே மாதிரி ஒரு பிரான்ச்சுக்கு வந்து 20 சீட் தான் அப்படிங்கிற மாதிரி அலாட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பட்டறை பெருமத்தூர் வந்து பிரான்ச் வந்து ஒரு 1 2 3 4 பிரான்ச் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பிரான்ச்சுக்குமே 20 சீட் அலாட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன லாலாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. பிஸ்னஸ் லா, கிரிமினல் லா அண்ட் கிரிமினல் ஜஸ்டிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், ப்ராப்பர்ட்டி லா, லேபர் லா அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா. ஸோ இந்த 4 பிரான்ச்சில் நீங்கள் வந்து பட்டறை பெருமத்தூரில் படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த 4 பிரான்ச்சில் உங்களோட ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஏதோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து மதுரையில் வந்து ப்ராப்பர்ட்டி லா அண்ட் இன்டர்நேஷ்னல் லா அண்ட் ஜஸ்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு திருச்சிராப்பள்ளியில் லேபர் லா அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லாஸ். நெக்ஸ்ட்டு வந்து கோயம்புத்தூரில் பிஸ்னஸ் லா, டாக்ஸேஷன் லா. நெக்ஸ்ட்டு திருநெல்வேலியில் கான்ஸ்டியூஷன் லா அண்ட் ஹியூமன் ரைட்ஸு, பிஸ்னஸ் லா. நெக்ஸ்ட்டு வந்து செங்கல்பட்டில் கிரிமினல் லா வித் சைபர் கிரைமு, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லா. புதுப்பாக்கத்தில் வந்து என்விரான்மெண்ட், எனர்ஜி அண்டு கிளைமேட் சேஞ்சஸ் லா, ஃபேமிலி லா. நெக்ஸ்ட்டு விழுப்புரத்தில் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் சைபர் செக்யூரிட்டி லா அண்ட் ஃபேமிலி லா.
நெக்ஸ்ட்டு தர்மபுரியில் வந்து கார்ப்பரேட் கவர்னன்ஸ் லா அண்ட் ஃபினான்ஸ். நெக்ஸ்ட்டு வேலூரில் வந்து கான்ஸ்டியூஷன் லா அண்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா. அதே மாதிரி ராமநாதபுரத்துலேயும் கான்ஸ்டியூஷன் லா அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா. ஸோ ஒரு பிரான்ச்சுக்குமே 20 சீட் தான் அலாட் பண்ணுவாங்க. உங்களோட ப்ரிஃபரன்ஸை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணி நீங்கள் எந்த லா படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸில் போட்டுட்டு, இன்கேஸ் இப்போ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கல அப்படின்னா செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் எனக்கு இது கிடைக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்கள் காலேஜஸை. நெக்ஸ்ட் இதோட எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 3 இயர்ஸ் பிஎல் இல்லைன்னா எல்எல்பி டிகிரி கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து 5 இயர்ஸில் பிஎல் ஆர் எல்எல்பி டிகிரி கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். ஸோ பிஎல் அண்ட் எல்எல்பி அப்படிங்கிறதுனா ஓல்டு ரெகுலேஷனில் வந்து பிஎல் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நியூ ரெகுலேஷனில் ஃபுல்லாக எல்எல்பின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்து பிஎல் இல்லைனா எல்எல்பி அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ 3 இயர்ஸ் எல்எல்பி இல்லைனா 5 இயர்ஸ் எல்எல்பி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்எல்எம் டிகிரி கோர்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து உங்களோட கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 50% கீழே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் 3 இயர்ஸ் எல்எல்பி ஆர் 5 இயர்ஸ் எல்எல்பி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களோட பர்சன்டேஜ் கட் ஆஃப் வந்து 50% கீழே இருக்கக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 45% கீழே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 45%க்கு மேலேயும் ப்ளஸ் வந்து அதர் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 50%க்கு மேலேயும் இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து மோட் ஆஃப் செலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் பேஸ்டாக இருக்கும் ப்ளஸ் வந்து ரேங்க் பேஸ்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொசீஜர் ஃபார் சப்மிட்டிங் தி அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன் மோடில் சப்மிட் பண்ணணும். அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீ வந்து 250 ஃபார் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் அண்ட் 500 ஃபார் அதர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேமெண்ட் வந்து ஆன்லைன் மோடில் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் லாஸ்ட் டேட்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களோட ஃபோட்டோகிராஃப் வந்து உங்களோட ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களோட கவுன்சிலிங் வந்து உங்களோட ரேங்க் லிஸ்ட் வைஸாகவும் ப்ளஸ் வந்து உங்களோட ப்ரிஃபரன்ஸை வந்து மாடிஃபை பண்ணிக்கிற மாதிரியும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரேங்க் லிஸ்ட்டில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து சூஸ் பண்ணி தான் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களோட கவுன்சிலிங்கில் அப்போ வந்து நீங்கள் ஏதாவது காலேஜஸ் வந்து நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் வந்து மாடிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் கவுன்சிலிங்கில் செலக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட ப்ரிஃபரன்ஸை வந்து நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து கவுன்சிலிங் எல்லாமே ஆன்லைன் மோடில் தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கம்யூனல் ரிசர்வேஷன் அலோகேஷன் ஆஃப் சீட்ஸு. நெக்ஸ்ட் வந்து ரிசர்வேஷன் ஃபார் ஸ்பெஷல் கேட்டகரி. நெக்ஸ்ட் வந்து ஸோ என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேஜ் ஆஃப் எஸ்எஸ்எல்சி ஆர் இட்ஸ் ஈக்குவலண்ட். நெக்ஸ்ட்டு பிஎல்எல்எல்பி டிகிரி கோர்ஸ் டிகிரி சர்டிஃபிகேட் இருக்கும்ல, ஸோ அது இல்லைன்னா ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டு. நெக்ஸ்ட்டு வந்து கன்சால்டேட் மார்க் ஷீட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்களா, இப்போ பிஎல்எல்எல்பி இல்லைன்னா எல்எல்பி டிகிரி கோர்ஸ் 5 இயர்ஸ் 3 இயர்ஸில் கம்ப்ளீட் பண்ண கன்சால்டேட் மார்க் ஷீட்டு ஆர் இண்டிவிஜுவல் மார்க் ஷீட் வந்து தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து பர்சன்டேஜ் வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ணணும், எல்லாத்தையும் ஆட் பண்ணி. ஸோ டோட்டலாக ஆட் பண்ணி அதோட 100ஆல் டிவைட் பண்ணிட்டு அதோட பர்சன்டேஜ் வந்து உங்களோட அப்ளிகேஷனில் வந்து இப்படி தான் டைப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், டிசி, கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டு. ஸோ இன்கேஸ் நீங்கள் எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டு. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிஃபிகேட்டு. ஸோ இது எல்லாமே வந்து உங்கள் காலேஜில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். வந்து நீங்கள் எப்போது காலேஜில் அட்மிஷன் போட போகிறீங்களோ அப்போ வந்து உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அலாட்மெண்ட்ஸ் ஆஃப் சீட்ஸ் வந்து எப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்று வந்து ப்ரிஃபரன்ஸ் வைஸாக நடக்கலாம். நெக்ஸ்ட்டு மெரிட் லிஸ்ட்டு ஒரு ரிசர்வேஷன் வைஸாகவும் நடக்கும். ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ஒன்ஸ் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கிளாஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்எல்எம் டிகிரி கோர்ஸ் வந்து 2 இயர் ஃபுல் டைம் கோர்ஸாக வந்து இருக்கும் ரெகுலர் பேசிக்ஸில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஏதாவது ஒரு என்கொயரி இருந்துச்சு அப்படின்னா 2 அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் நம்பர் கொடுத்துருக்காங்க, காண்டாக்ட் நம்பர் நாகார்ஜுன் அண்ட் ஜெயசீலன். இவங்க 2 பேர் நம்பர்லேயும் வந்து ப்ளஸ் வந்து இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ இது இவங்களையும் உங்களோட டவுட்ஸை வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து
அனெக்ஷர்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனாக இருந்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட்ஸ் ஃபில் பண்ணி கன்சர்ட் அத்தாரிட்ட சைன் வாங்கிட்டு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹியரிங் இம்பேர்டு பர்சன்ஸ். ஸோ மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு. நெக்ஸ்ட்டு டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டு. நெக்ஸ்ட்டு எக்ஸ் சர்வீஸ்மேன் சர்டிஃபிகேட்டு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் அந்த கோட்டாவில் இருக்கீங்க அப்படின்னா ரிசர்வேஷன் பேஸில் வரையில் நீங்கள் வந்து இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ளிகேஷனில். தென் வந்து உங்களோட டேட் ஆஃப் அட்மிஷன் அப்போ இதெல்லாம் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதான் வந்து எல்எல்எம் டிகிரி கோர்ஸ் 2 இயர்ஸ் எல்எல்எம் டிகிரி கோர்ஸ்க்கு வந்து டைரக்டரேட் ஆஃப் லீகல் ஸ்டடீஸ்லேருந்து சொல்லப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதுபடி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இதான் வந்து ஆன்லைன் அட்மிஷன் போர்ட்டல்லே வந்து நம்ம வந்து 2 இருக்குது. அப்ளிகேஷன் ஃபார் அப்ளை ஃபார் எல்எல்எம் டிகிரி கோர்ஸ் தன் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கா. ஃபஸ்ட்டு எந்த ஒரு இதுவுமே வந்து ஃபஸ்ட்டு லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அப்ளை ஃபார் எல்எல்எம் டிகிரி கோர்ஸில் உள்ளே கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணாலே ஜென்ரலாக இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ஐ ரீட் அண்டு அக்செப்ட் தி கைட்லைன்ஸ் அப்படின்னு போட்டுட்டு ஸோ கேண்டிடேட் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது வந்து வரும். ஸோ கேண்டிடேட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் லாகின் பண்ணணும். ஸோ பேசிக்காக கேட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் நவ் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பேக் வந்துட்டு அப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் இல்லை இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கேப்சா அதெல்லாம் கொடுத்து லாகின் பண்ணி ஃபர்தராக உங்கள் டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப பேசிக்கான டீட்டெயில்ஸ் தான் கேட்பான். ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் இயர் வந்து அப்ளிகேஷன் வந்து எப்படி ஃபில் பண்ணோங்கிற டீட்டெயிலில் வீடியோலாம் போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வந்து அதாவது ஃபர்தராக டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. நான் வந்து உங்களோட டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான லா வீடியோ இல்லைன்னா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.